1 2 3. வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, பொன்னியின் பொன்னிசை தேடல் ஆரம்பித்து 6 ரிஹர்சல் முடிந்தது. அதுல எனக்கு இந்த முறை நான் 6 பாடகர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். அதில் 4 பேரை சந்தித்து விட்டேன். இன்று மற்றும் 2 பாடகர்களை நாம் சந்திக்க போகின்றோம். அதில் ஒன்று திருமதி ஈஸ்வரி. வாங்க ஈஸ்வரி சிஸ்டர். வணக்கம். வணக்கம்க்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா ஒரு குரு. சரி, நம்ம நிகழ்ச்சிக்கான ரிஹர்சல் போயிட்டு இருக்கு இல்லையா? சரி, உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகம் பப்ளிக், அதாவது நம்மளை பார்க்க டிக்கெட் வாங்கி பார்க்குறவங்களுக்கு பாடகர் யாரு பாடகி யாருன்னு தெரிய வேண்டும். ஸோ அந்த வேளையில் உங்களுக்கு இந்த வாய்ப்பு இந்த வருடம் தந்திருக்கின்றேன் பொன்னியின் பொன்னிசை. சரி, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஈஸ்வரி. நான் சுமைபுரிலிருந்து வரேன். ஆக்சுவலி இப்போ நான் ஒரு சமீபமாக ஒரு 2 காலமாக தான் ஜே சார்கிட்ட ஆன்லைன்ல மியூசிக் கற்றுக்கிறேன். ஸோ அவர் நடத்தின ஒரு ப்ரோக்ராம் தான் நான் அக்காவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அக்கா அங்கே தான் சொன்னீங்க எனக்கு நீங்கள் 4.0 ஒரு நிகழ்ச்சி செய்கிறீங்கன்னு. ஸோ அதில் பாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஓகே. ஸோ அதனால இன்னைக்கு இங்கே இணைஞ்சிருக்கீங்க. ஆமாம். சரி, எங்களுக்காக ஒரு 2 வரி உங்கள் பாடலை தரலாம். ஏன்னா பொதுவாக என்னுடைய நிகழ்ச்சி நடத்துவதற்கு காரணமே இலைமறைக்காய உள்ள பாடகர் பாடகிகளுக்கு வாய்ப்பு தருவதற்காகத்தான், வேறொன்றும் இல்லை. ஏன்னா நிறைய பாடகர்கள் பாடகிகள் ஆங்காங்கே நிறைந்து இருக்கின்றார்கள். அவங்களெல்லாம் வெளியே கொண்டாடுவதற்கான நிகழ்ச்சி தான் இந்த பொன்னிசை பறவைகளின் தேடல். அந்த வகையில் 4.0 மீண்டும் இணைந்திருக்கின்றார் ஈஸ்வரி. இவங்க என்னுடைய முதல் நிகழ்ச்சி, அதாவது 4வது நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. இவங்களை கொஞ்சம் பாட சொல்லி கேட்போமா? சரி, பாடுங்க. உங்களுக்கு பிடித்த வரியில ஒரு சரணமோ ஒரு பல்லவியோ. என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. ஒரு வரியோடு பாட்டாங்க பாருங்க. ஆமா, ஏன்னா அவங்க முழுமையா இங்க பாடிட்டாங்கன்னா நம்ம நிகழ்ச்சிக்கு பார்ப்பவர்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது அல்லவா? அதனால் நம்ம எல்லோரும் ஈஸ்வரியையும் என்னுடைய பொன்னிசை பறவைகள் தேடலில் 4.0 சந்திக்க போகின்றோம். நன்றி, வணக்கம். மீண்டும் விடைகின்றேன்.